சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. எல்லாரும் பறக்க ரெடி ஆயிட்டோம். நல்லா இருக்கு. குட்டி குட்டியா தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷமா நல்லா என்ஜாய். இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, லாஸ்ட்ல சொல்றேன். இந்த வீடியோவை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க குழந்தைக்கு பெரிய கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணி அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் என் பையன் ஒரு வித்தியாசமாக யோசித்து வச்சுருந்தான். அது என்னன்னா, பொருளாதார வசதி குறைவான பிள்ளைங்க, அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு ஒரு உதவியாக நான் ஆசைப்பட்டதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சின்ன குழந்தையில ஏரோப்ளேனில் போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. வெளியில் சத்தம் கேட்டாலே உள்ளேருந்து ஓடி வந்து பார்ப்போம். அந்த ஆசை தானே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு இருந்ததுனால இந்த மாதிரி சொன்னோன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது மாதிரி அழைச்சிட்டு போயிடுவோம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த குழந்தைகளை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். என்னுடைய பேத்தியுடைய முதல் பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி நாங்கள் எல்லாரையும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறோம். அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கும்பகோணத்தில் வந்து ஏர்போர்ட் இல்லை, அதனால் திருச்சிக்கு போகிறதுக்காக நாங்கள் எல்லாம் வேன் பிடிச்சி எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு திருச்சி போயிட்டோம். எல்லாரும் பறக்க ரெடி ஆகிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பியா? ஏர்போர்ட் போனோன்னா முகத்தில் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி, அவ்வளோ ஒரு சிரிப்பு, சந்தோஷம். அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு நமக்கு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷமா நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு பெருசாக சாதிக்கணுங்கிறது தோணும் இல்லையா? இது ஒரு முதல் படிக்கட்டா கூட அமையலாம் இல்லையா? வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. ஹாய் ஹாய், எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. அங்க அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்கல்ல. நவேகி பாய், நவேகி பாய். வா 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 வாங்க. என் பேத்தியுடைய பிறந்த நாளை நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஹாய். எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா உனக்கு? ஜென்சி அவங்கள எடுக்க கூடாது, அதுக்குதான். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய்.
எனக்கு வந்து முதல் விமான பயணம் வந்து 58 வயசில் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது. அந்த வாய்ப்பு கிடச்சதுக்கு என் பையனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் தலைப்பட்டு தான் என்னை அந்தளவுக்கு இந்த ஃப்ளைட்டில் ஏற்றியே போனதே அதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை இந்த பிள்ளைங்களும் அந்த மாதிரி சந்தோஷம் அடையட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களாம் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதுங்க நாளைக்கு பெருசாகி இவங்க அம்மா அப்பாவை அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீ சொல்லு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் நீ சொல்லு, இந்த கையில் சொல்லுங்க, இந்த கையில் ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் சொல்லு. பாப்பா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தானானே 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 சொல்லுங்க. நல்லா இருக்கு, குட்டி குட்டியா தெரியுது. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்ன பார்த்த விண்டோ வழியா? நிறைய பார்த்தேன், நிறைய பார்த்துருக்கேன். எல்லாமே தெரியுதா? என்னோட முதல் விமான பயணம் ரொம்ப நல்லா இருந்தது, மறக்க முடியாததாக இருந்தது. அதே மாதிரி இந்த குழந்தைகளுடைய விமான பயணம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த விமான பயணம், ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். முதல் விமான பயணம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, சூப்பரா. ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? இந்த விமான பயணத்தை போய் உங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுவியா? என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணேன் ஃப்ளைட்ல அப்படி சொல்லுவியா? அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போய்வியா? நீ பெரியவனாயி அவங்க ஆசைப்படுவாங்கல்ல ஒன்னே மாதிரியே ஆசைப்படுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றுவியா? ஃப்ளைட்ல கூட்டிட்டு போய் உங்க அம்மா அப்பாவை. ஓகே. முதல் விமான பயணம் எப்படி இருந்தது உனக்கு? ஜாலியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணேன். இதே மாதிரி உங்க அம்மா அப்பாவை நீ கூட்டிட்டு போவியா? பெரியவனாயி அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவியா? மேல விமானத்துல போனோம்ல, அப்போது உனக்கு பயமா இருந்துச்சா? இல்ல. எப்படி ஜாலியா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணேன். இந்த விமான பயணம் உனக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருந்தது. சத்தமா பேசு. ஜாலியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். சத்தமா பேசு, உங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்லு, இந்த விமான பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? மேல போகும்போது பயமா இருந்துச்சா? மேல போயில பயமா இருந்துச்சா? எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சா? பயமா இல்ல, ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? இந்த முதல் விமான பயணம் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஹாப்பியா இருக்கா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நல்லா என்ஜாய். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பயமெல்லாம் இல்லையே? பயம்லாம் இல்லையா? சந்தோஷமா இருந்துச்சா? ஹாப்பியா? எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை இருந்ததுல்ல, இது மாதிரி நம்மளும் ஒரு நாள் போவோமா அப்படின்னு. மேலே அந்த விமானம் போகிறப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க ஜாலியா இதில் ஒரு நாள் நம்ம போவோமா அப்படின்னு ஆசை இருந்திருக்குல்ல. ஆசை நிறைவேறிடுச்சா? சந்தோஷமா? இவங்களை எப்படி என் பையன் கூட்டிகிட்டு போனானோ இதே மாதிரி இவங்க தலைப்பட்டு இவங்க ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் இவங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்துவாங்க. வந்து ஒரு சின்ன அழகான ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன். இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் மேலே போகிறப்ப நாங்கள் ஓடி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பார்ப்போம். இது மாதிரி நம்ம ஒரு நாள் போக மாட்டோமா அப்படின்னு நிறைய கனவுகள், நிறைய ஆசையெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. இந்த ஆசையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக என் பையன் மூலியமாக நிறைவேறுங்கிறது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நாம் அடைஞ்ச சந்தோஷம் மாதிரி இவங்க பெற்றோர்களும் இவங்க அம்மா அப்பாவும் அந்த சந்தோஷம் அடைவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்து தான் இந்த குழந்தைகளை என்னால் முடிஞ்ச உதவியோடு இந்த பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கேன். ஹாப்பியாக இருக்குது. இவங்க போய் இந்த விமான பயணம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பாட்ட ஃப்ரெண்டுகிட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பேத்தி பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கணும். இதெல்லவா சந்தோஷம்? சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே நவலிலி. Thank you. அவங்க பாசையில அவங்க பாசையில thank you.
எனக்கு கிடைச்ச பாக்கியா இங்க இருக்க குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளவு அவங்களுக்கு உதவி பண்ணணுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க. நமக்கு வந்து பெற்றோர்கள் தான் அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கணும். என் பையன் வந்து எனக்கு இந்த ஒரு பெருமையை கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இந்த குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிறது என்னுடைய ஆசை. இது மட்டும் இல்லை, என் பையன் இன்னொன்று ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது என்னென்னா, என்னுடைய பேத்தி பிறந்தநாள் அன்னைக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு இலவச மருத்துவ முகாம் ஒரு 1000 பேர் பங்கேற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான் கும்பகோணத்தில். அனைவரும் வந்து இதில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே நவைகி. 10 மணிக்கு ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துட்டான். நாங்கள் வந்து மைசூர் போகிறதுக்காக வேன் புக் பண்ணியிருந்தோம். எல்லாம் போய் சுற்றி காமிச்சிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தான். சாப்பாடு டைமு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனால் சரி 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு மைசூர் பேலஸ் போயிடலான்னு பார்த்தா ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். 4.5 மணி நேரம் ஆயிட்டு. எங்களால் அந்த பேலஸில் வந்து இறங்கி வந்து உள்ளே போய் பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் எங்களுக்கு டைம் பத்தலை. இல்லை பூரி பூரி நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து 4 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மைசூர் பேலஸ் உள்ளே போயிருந்தோம்னா ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் வெளியில் நின்றே பார்த்துட்டு ட்ரெயினுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னுடைய பேத்தியினுடைய பிறந்த நாள் அடுத்தடுத்த வீடியோவில் வருது பாருங்கள். 1000 மரக்கன்றுகள் நட்டோம். அடுத்தது அன்னதானம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மருத்துவ முகாம் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே வரும் பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என் பேத்திக்கு எல்லாருக்கும் வேணும். அதனால நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு என் பேத்திக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. ரத்த தானம் பண்றாங்க. என் பையன், என் மருமகன், எங்க குடும்பத்துல எல்லாருமே நாங்க ரத்த தானம் பண்றோம்.